உன் வெட்டத்தை வேடிக்கை பார்த்தேன் மயங்கினேன். ஒரு ஞாபக அலையென வந்து என் நெஞ்சினை நனைத்தவள் நீயே. என் வாலிப திமிரினை உன்னால் மாற்றினேன். பெண்ணாக இருந்தவள் உன்னை நான் இன்று காதலி செய்தேன். உன்னோட அறிமுகத்தாலே நான் உன்னில் மறைமுகமானே. நரம்பெல்லாம் பேக்கில் நகை எடுத்து வச்சாச்சு, காசு எடுத்தாச்சு, சர்டிஃபிகேட் எடுத்தாச்சு. ஸோ எல்லாத்தையும் பேக்கில் வச்சுட்டு பேக்கை தூக்கிட்டு கிளம்ப வேண்டியதுதான். மணி இப்போவே 3:30 ஆயிடுச்சு. ஒரு மெசேஜ் போட்டு 4 மணி ஆனாலும் கிளம்பிடணும். சரி கிளம்புவோம். சரி காசு சர்டிஃபிகேட்லாம் உள்ள எடுத்து வச்சுட்டு ஒரு மெசேஜ் போடுவோம். ஹாய் பேபி, நான் கிளம்பி ரெடி ஆகிட்டேன், நீ எங்கே இருக்கிற? உடனே மெசேஜ் பண்ணிட்டானே. எந்த வீட்டுக்கு வெளியே தான் இருக்கானா? சரி ஓகே, அப்போ நான் கிளம்பி வரட்டுமா? என்னது, சரி கிளம்பி வரணுமா? முன்னாடி வாசலில் வர வேண்டாமா? ஏன் முன்னாடி வாசலில் வர வேண்டாம்? என் முன்னாடி வாசலில் வந்து உன் அண்ணன் கூட இன்னொரு பையனும் இருக்கிறாங்க. அதனால் பின்னாடி வாசலில் வா, நான் பின்னாடி வாசலுக்கு பக்கத்தில் தான் இருக்கிறேன். நீ அங்கே வந்தீங்கன்னா நம்ம பைக்கில் ஏறி போயிடலாம், சரியா? அண்ணன்னு இன்னொரு பையனாம்மா? ஓ அந்த பையனா? இதுக்கு எங்கே இருக்கிறாங்க? சரி நம்ம கிளம்புவோம். இரு பேபி, நான் கிளம்பிட்டேன், இந்த எடுத்துகிட்டு வரேன், சரியா? சரி சரி, மெதுவாக கதவை ஓப்பன் பண்ணி வெளியே யாராவது இருக்காங்களான்னு பார்த்துட்டு அப்படியே வெளியே போவோம். எல்லோரும் நல்லா தூங்குறாங்கப்பா. என்னை வாட்ச் பண்ணுறதுக்காக தான் இங்கே தூங்குறாங்க போல இருக்கு. சரி இவங்களை தாண்டி முன்னாடியும் போக முடியாது, முன்னாடி 2 பேர் முடிச்சு வர இருக்காங்களாம். சரி இப்படி இப்படி நடந்து போகலாம். ராணி ராணி, ஏதோ சவுண்டு கேட்குது பாரு, என்னன்னு பாரு. என்னக்கா சவுண்டு? ஒரு சவுண்டு எனக்கு கேட்கலையே. இல்லை ராணி, யாரோ பேசுகிற மாதிரி சவுண்டு கேட்குது. பெரிய ரூமில் ஏதாவது பேசிகிட்டு இருக்கிறாங்க, கொஞ்சம் பாரு. இதோ பார்க்க போகிறேங்க்கா. இரு நானும் வரேன். ஐயோடா ஐயோ, நம்ம இங்கே மாட்டின அவன் தான். நம்ம ஓடுவோம் வெளியே. வா ராணி, கதவு எப்படியும் க்ளோஸ் பண்ணியிருக்க மாட்டான்ல, அப்படியே போய் உள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம். சரிக்கா, வாங்க பார்க்கலாம். எக்கா என்னக்கா அவளை காணுங்க்கா? இரு நான் பாத்ரூமில் இருக்கான் பார்க்குறேன். பிரியா நீ உள்ளே இருக்க? ராணி அவள் உள்ளே இல்லை ராணி. ஐயோ அக்கா, நான் என்னக்கா பண்ணுறது? எல்லாரும் பாதுகாப்பாக இவ்வளோ நேரம் அவன் எங்கேயும் போயிடக்கூடாதுன்ட்டு முன்னாடி பின்னாடி உள்ளே எல்லாரும் உட்காந்துருந்து அவளை பாதுகாத்துமே. இப்படி கண்ணில் மண்ணை தூக்கி போட்டு போயிட்டாளே. ஐயோ என்னக்கா பண்ணுறது? இரு ராணி, ஆனால் அதை கொஞ்சம் வெயிட் பண்ணு. நீ பீரோவில் போய் நகை பணம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு போய் பாருங்க, செக் பண்ணி சீக்கிரம் போ. என்ன நகையை காணும்? அவன் நகையும் காணும், பாரு நகையும் எடுத்துகிட்டு போயிட்டாளா? பாய், பணம் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிருக்கா. எக்கா அவன் நகையை மட்டும் எடுத்துகிட்டு போகாமல் பாரு நகையும் சேர்த்து எடுத்துகிட்டு வீட்டில் இருக்க பணம் அவளுடைய சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாக்கா. என்னக்கா பண்ணுறது இவளை வச்சுக்கிட்டு? என்ன சொல்கிற? எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிருக்காளா? அவளுக்கு எவ்வளோ திமிரு இருக்கும். இன்னைக்கு நான் அவளை சும்மா விட மாட்டேன். வாடி வாப்பா ராணி, பின்னாடி எல்லாம் இருக்காங்களா, அவங்ககிட்ட சொல்லுவோம் வா. எந்த வழி தப்பிச்சு போனான்னு தெரியல. ஐயோ என் வீட்டு மானத்தை வாங்கிட்டாலே. இது எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொன்னாங்க, என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலையே. அக்கா ஃபஸ்ட்டு சரண்ட்ட சொல்லுவாங்க, அதுக்கப்புறமா அங்கே போய் சொல்லுவாங்க. சரி வா. தினேஷ், இந்த கல்யாணம் முடிவு வரைக்கும் இப்படியே அவங்களோட வந்து இங்கே ஹெல்ப் பண்ணு, சரியா? இவனை பாதுகாப்புறதே பெரிய பாடாக இருக்கும் போல இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல. அதில் என்னென்ன இருக்குது? இது நம்ம வீடு, நான் இருக்காமல் வேறு யாருனா இருப்பா? நான் கண்டிப்பாக உங்கள் கூட இருப்பேண்ணா. சரி தினேஷ், கோச்சிக்காத. நைட்டு ஃபுல்லாக முடிச்சிருந்தோம், பகலில் தூங்கிக்கோ, சரியா? அதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைண்ணா. பார்வோட அப்பா நான் ரொம்ப பாவம்ண்ணா. இது அதை நினச்சி எனக்கு தூக்கம் வரலண்ணா. பிரியா எங்கேயும் போகாமல் பார்த்துக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைண்ணா. சரி தினேஷ், நீ பாரு மேலே ரொம்ப பாசம் வச்சுக்கிற. இப்படியே இருந்துட்டு சரியா, மாறிடாத. ஐயோ அண்ணா, நான் எப்படி நான் மாறுவேன்? அதெல்லாம் வாய்ப்பே இல்லைண்ணா. எனக்கு பிடிச்ச எங்கள் அம்மாவை அவள் அப்படி பார்த்துக்கிட்டாண்ணா. அன்றைக்கி எங்கள் அம்மா மயங்கி விழுந்தாங்க, அவள் எவ்வளோ பதறினா எவ்வளோ பார்த்துக்கிட்டான்னு எனக்கு நல்லா தெரியுண்ணா. எங்கள் அம்மாவே அவள் அப்படி பார்த்துக்கும்போது நான் எப்படி பார்த்துப்பான்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால் நான் அவளை நல்லா பார்த்துப்பேண்ணா. சரி தினேஷ். அம்மா என்னாச்சும்மா, என்னாச்சு? ஏன் அழுறீங்க? ஆண்டி என்னாச்சு? எதுக்கு அழுறீங்க? ஐயோ சரணே, என்ன பண்ணுறதுனே தெரியல சரணே. அந்த பிரியை எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு போயிட்டா சரணே. வீட்டில் இல்லை சரணே அதுவும் இல்லாமல் அவன் நகையை எடுத்துகிட்டு போயிட்டா, பாருக்கு வச்சுருந்த நகையை எடுத்துகிட்டு போயிட்டா, வீட்டில் உள்ள பணம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாப்பா. என்ன பண்ணுறதுனே தெரியல. ஐயோ சித்தி, அம்மா என்ன சொல்கிறீங்க? நாங்கள் அப்போவே வச்சு முழிச்சு தான் இருக்கிறோம், இங்கே யாருமே வரலையே. பிரியா வெளியே வந்திருந்தா எங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே.
தெரியலையா, அவள் இந்த பக்கம் வந்தாளா இல்லை பின்னாடி வழியாக போனாலேன்னு தெரியலையா. இப்போ தான் ஏதோ உங்கள் அம்மா சவுண்டு கேட்குது, பெரிய யார்ட்டையாவது ஃபோன் பேசிகிட்டு இருக்கலாம், போய் பார்ப்போம் வா அப்படின்னு கூப்பிட்டாங்க. நாங்கள் 2 பேரும் உள்ளே போய் பார்த்தா அவளை காணோம். பீரோவில் பார்த்தா நகை பணம் எதுவுமே இல்லை, சர்டிஃபிகேட் எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாப்பா. வா, இப்படி அவள் பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கலாப்பா. ஐயோ என்ன பண்ணுறதுனே தெரியலையே. அண்ணா அண்ணா அழாதீங்கண்ணா, வாங்கண்ணாப்பா, பின்னாடி போய் பார்ப்போண்ணா. அவள் எப்படியும் பின்னாடி தான் நிற்கணும், நம்ம அதுக்குள்ளே எப்படியாவது பிடிச்சிடலாண்ணா, வாங்கண்ணா. பின்னாடி தான் அப்பா சித்தப்பா எல்லாருமே இருக்காங்களே, யாருக்குமே தெரியல. அதாண்டா தெரியல, என்ன பண்ணுறதுனே தெரியலையே. ஐயோ ஆண்டி அழாதீங்க, வாங்க உள்ளே போகலாம். யாராவது பார்த்தாங்கன்னா அப்போ தப்பாக நினச்சிப்பாங்க, வாங்க உள்ளே வந்து பேசிக்கல வேணும். ஆமாம் ஆமாம், வாங்க உள்ள வாங்க. குடும்ப மாடத்தையும் வாங்கிட்டு போயிட்டா. அக்கா வாங்க அக்கா உள்ளே போகலாம். என்ன ஆச்சு? இல்லாத எதுக்கு அழுதுட்டு இருக்கீங்க? பெரியப்பா பிரியா ஓடி போயிட்டா பெரியப்பா. என்ன பண்ணுறதுனே தெரியல பெரியப்பா. அப்பாட்ட மட்டும் இப்போதைக்கு இந்த விஷயத்த சொல்லாதீங்க பெரியப்பா. அப்பா தாங்கிக்க மாட்டாங்க பெரியப்பா, ப்ளீஸ் பெரியப்பா. என்ன சொல்றா பாரு பிங்கி, என்ன சொல்ற பாரு. நிஜமா பிரியா ஓடி போயிட்டாரா? ஆமாங்க, ஓடி போயிட்டாங்க. வீட்டில் இருக்க நகை பணம் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓடி போயிட்டாங்கப்பா. சரணே, நீ என்ன பண்ணிட்டு இருந்த? நீ அவ போற வரைக்கும் பார்த்துட்டு இருந்தியா நீ? அப்பா நாங்கள் 2 பேரும் தூங்கவே இல்லை, முழிச்சவே இருந்தோம். முன்னாடி வழி அவள் வரவே இல்லை, நீங்கள் தான் பின்னாடி பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவளை விட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ, என்ன பண்றது இப்போ? தம்பி இந்த விஷயத்த கேட்டானா அவ்வளவுதான். பெரியப்பா அப்பாட்ட மட்டும் சொல்லாதீங்க பெரியப்பா. சரி, யாருமே தம்பிட்டு இந்த விஷயத்த சொல்ல வேண்டாம், சரியா? சொல்ல மாட்டேங்காங்க. தம்பி இருக்கும்போது யாரும் தயவு செய்து அழாதீங்க. அவளை வேகமாக சீக்கிரமா கண்டுபிடிக்கலாம், சரியா? ஆமாம் அங்கிள், வாங்க அங்கிள், நம்ம இப்போவே கண்டுபிடிக்க போனாதான். எப்படி அவங்க ரொம்ப தூரம்லாம் போயிருக்க மாட்டாங்க, பக்கத்தில் எங்கேயாவது தான் நிற்பாங்க. அதுக்குள்ளே நம்ம போய் கண்டுபிடிச்சிடலாம். ஆண்டி யாருமே அழாதீங்க தயவு செய்து. நீங்கள் அழுதீங்கன்னா அங்கிளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் அங்கிள் உடம்பு சரியில்லாமல் போயிடும். அதனால அங்கிள் இருக்கும்போது தயவு செய்து யாருமே அழாதீங்க. நாங்கள் போய் பெரியாவே கூப்பிட்டு வரோம், நீங்கள் யாருமே அழாதீங்க. அண்ணா வாங்கண்ணா போகலாம். அங்கிள் வாங்க அங்கிள், நம்ம போய் தேடலாம். வாங்க போகலாம். பிரியா சர்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டியா? நான் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன், எல்லாம் அந்த பேக்கில் தான் இருக்குது. ஆமாம், இவ்வளோ பெரிய பேக் எதுக்கு? உள்ள என்னெல்லாம் இருக்கா அப்படி? அதுவா, உள்ள நகைய பணம் அப்புறம் சர்டிஃபிகேட் 3 இருக்குது. என்ன பிரியா நீ பண்ண? உன்னை யார் நகையும் பணத்தையும் எடுத்துகிட்டு வர சொன்னா? நான் உன்னை எடுத்துகிட்டு வர சொன்னேனா? இல்லை, எதுக்கும் நம்மளுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்தேன். நீ எங்கள் வீடை பார்த்துருக்கே இல்லையா? நாங்கள் வந்து பணக்காரங்க தான், சரியா? எங்ககிட்ட எல்லாமே இருக்குது. நாங்கள் உனக்கு இது கூட பண்ணி வாங்கி தர மாட்டோமா? நகை உனக்கு செஞ்சு போட மாட்டோமா? இப்போ நீ நகை எடுத்துகிட்டு வந்ததுனால இப்போ நமக்கு தான் பிரச்சனை வரப்போகுது. என்ன சொல்கிற பேபி, என்ன ஆக போகுது? அவங்க போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க, அவங்கள கூட்டு வச்சு விசாரிப்பாங்க, கேவலப்படுத்துவாங்க, அப்புறம் நகையை வாங்கிட்டு போவாங்க. ஐயோ, இது இல்லாமல் நடக்கும்? ஐயோ, இதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, தெரியாது பேபி. தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக நான் எடுத்துகிட்டே வந்திருக்கவே மாட்டேன் பேனி. சரி, சர்டிஃபிகேட் மட்டும் கூட என்கிட்ட இருக்குது. நீ இந்த பேக்கை நம்ம வீட்டுக்கு பின்னாடி தானே இருக்கிறோம், இந்த பேக்கை தூக்கி உள்ளே தூக்கி போட்டுட்டு சர்டிஃபிகேட் மட்டும் எடுத்துகிட்டு நம்ம போயிடலாம், சரியா? நகை பணம்லாம் இங்கேயே இருக்கட்டும். நம்ம நகை பணம்லாம் நம்ம எடுக்கக்கூடாது, சரியா? நான் உனக்கு நகை செஞ்சு போடுறேன், அதை நீ போட்டுக்கலாம், சரியா? இந்த நகைலாம் நம்மளுக்கு வேண்டாம். சரி பேபி. கொடு, நான் போய் அந்த பக்கம் தூக்கி போட்டு வந்துருக்கேன். அதுவும் வீட்டு வாசலுக்கு உள்ளே போகிற மாதிரி போட்டு வீசி வந்துடுறேன், சரியா? சரி பேபி, சீக்கிரம் யாரும் பார்த்துறாம. அநேகமாக நம்ம நாங்கள் இல்லைன்னு தெரிஞ்சிருக்கோம், கண்டிப்பாக தேட ஆரம்பிச்சிருப்பாங்க. அதனால் நாங்கள் சீக்கிரமாக கிளம்பி போகணும், சரியா? நீ சீக்கிரம் போட்டு வா. ஆமாம், வண்டி எடுத்துகிட்டு வந்தியா இல்லையா? இல்லாட்டி வண்டி எடுத்துகிட்டு வந்தேன். அங்கே உங்கள் அண்ணா 2 பேர் இருக்கிறத பார்த்துட்டு வண்டி சவுண்டு கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வண்டி அங்கே பக்கத்து தெருவில் விட்டு வந்திருக்கிறேன். நான் இது கூட வச்சுட்டு நம்ம சீக்கிரம் பக்கத்தில் போனால் வண்டி எடுத்துகிட்டு போயிடலாம். சரி, ஃபஸ்ட் நம்ம எங்கே போகிறோம்? எங்கள் வீட்டுக்கு தான் போகிறோம். எங்கள் வீட்டில் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் உள்ளவங்களாம் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அங்கே போய் நம்ம சைன் போட்டு கல்யாணம் பண்ணால் ஓகே, அவ்வளோதான் போதும். வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். வேறு யாருமே நம்மளை வந்து தொந்தரவு பண்ண முடியாது, சரியா? சரி பேபி. சரி, பேக்கு கூட நான் உள்ள தூக்கி போட்டு வந்துடுவேன். சரி. இது என்ன பேக்கு? உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். பணம் நகை எல்லாம் இருக்குது உள்ள. ஐயோ சரணண்ணா, பாரு ஆண்டி எல்லாரும் வச்சுங்க, வாங்கலாம். என்னாச்சு சொல்லு, என்ன விஷயம்? அண்ணா, இந்த பேக் வீட்டு வாசலில் கிடந்துச்சுண்ணா. உள்ளே என்ன இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தேன், நகை பணம்லாம் இருந்துச்சுண்ணா. ஐயோ, இது நம்ம வீட்டு பேக்கு தான் தம்பி. அவள் பணம் நகையெல்லாம் தூக்கி போட்டு போயிட்டாளா அப்பனா? அப்போ இப்போ தான் போகிறான்னு நினைக்கிறேன். சீக்கிரம் போங்க தம்பி, போய் கண்டுபிடிங்க தம்பி. இந்தாங்க, இந்த பேக்கை உள்ளே போய் கொண்டு போய் வைங்க, நாங்கள் கண்டுபிடிக்க போகிறோம். பா, சொல்லுமா? சீக்கிரம் பிரியாவை கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வாங்கப்பா. இல்லைன்னா அப்பா என்ன ஆகுவான்னு எனக்கு தெரியவே இல்லை, ரொம்ப பயமாக இருக்குது. ப்ளீஸ் சீக்கிரமாக கண்டுபிடிச்சிட்டு வாப்பா.
நீ அழாத பாருமா, நானும் அண்ணாவும் போய் சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டு வரேன் சரியா? அப்பாவுக்கு எதுவும் ஆகாது. ம் சரி. அண்ணா வாங்கண்ணா, சீக்கிரம் போய் கண்டுபிடிச்சிட்டு வந்துடலாம். வாத் தினேஷ், போயிட்டு வந்துடலாம். சார் இதுதான் என் பையனும் என் மருமகனும் இன்ஸ்டா மேரேஜ் பண்ணணும். சீக்கிரமாக சைன் வாங்குறீங்களா? அவங்க வீட்டில் உள்ளவங்க தீடி வர்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் முடிச்சாகணும். சரி பண்ணலாம். இவங்க மேஜர் தானே, எந்த பிரச்சனையும் வராது தானே? ஆமாம் சார், நாங்கள் மேஜர் தான் சார். அம்மா நீ இன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு தானம்மா நாங்கள் பொண்ணு பார்க்க வந்திருந்தோம். ஆமாம் அங்கிள், உங்கள் பையன்கிட்ட நல்ல விஷயத்த சொல்லிட்டேன் அங்கிள். எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு நான் உங்கள் பையன்கிட்ட சொல்லிட்டேன். சரி என்னமோ பண்ணுங்க, பேப்பரில் சைடு கிளம்புங்க இங்கே வந்து. இந்தாங்க சார், சைன் போட்டாச்சு. சரி இப்போ உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. சரிங்க சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். சரி இப்போ நான் கிளம்புறேன். அப்பா ரிஜிஸ்டர் மேரேஜ் முடிஞ்சிருச்சு, இப்போ தாலி கட்டணும்லப்பா. ஆமாம், எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அந்த பொண்ணுக்கு சாரி எடுத்து வச்சிருக்கல, அதை கொடுத்துட்டு நகை இடத்துல அதை எல்லாத்தையும் எடுத்து கொடு. நீ வேஸ்ட்டு சட்டை எடுத்துக்கிட்டு வா, வந்து தாலி கட்டிக்கலாம் சரியா? சரிப்பா. அம்மாட்ட சொல்லிட்டீங்களாப்பா? சொல்லிட்டேன் அம்மா கிட்ட. அம்மா சரின்னு சொல்லியிருக்கா. வாங்க பார்த்துக்கலாம் சரியா? சரி சரி, வாங்க போகலாம். அண்ணா அவங்க எங்கே இருக்கா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பார்வக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலாமா? அவள் கண்டுபிடிச்சதை சொல்லுங்க அப்படின்னா. சொல்லிடலாம் தினேஷ், ஃபோன் பண்ணு. அவளை எப்படி வருவேன்னு சொல்லுவா, அப்படியே அட்ரஸ்ன்னு சொல்லிடுவா, வந்துடுவா சரியா? சரிங்கண்ணா. ஹலோ பருமா, அவங்க அக்கா எங்கே இருக்கா நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். நான் அட்ரஸ் சொல்கிறேன், நீ அங்கே வந்துருவியா? சரிப்பா, நான் வந்து அட்ரஸ் மட்டும் சொல்லி நான் உடனே அங்கே வந்துருக்கேன். சரி, அட்ரஸ் உனக்கு நான் வாட்ஸ்அப் பண்ணியிருக்கிறேன், லொக்கேஷன் அனுப்பியிருக்கிறேன். அதை பார்த்துட்டு சீக்கிரம் வா, நாங்களும் அங்கே வந்துடுவோம். சரிப்பா சரி. என்ன பாரு வாரேன்னு சொல்லிட்டாளா? நம்ம போகலாமா? ஆமாம், நான் பாரு வாரேன்னு சொல்லிட்டா. இப்போ நம்ம போயிடலாங்க, வாங்க போகலாம். சரி. நல்லா பெரிய வீடாக தான் இருக்குது. அதனால தான் அவன் நகையை வந்து போட்டு போயிட்டான் போல இருக்குது. இல்லைன்னா தூக்கிட்டு போயிருந்திருப்பான் அவன். ஆமாண்ணே, ஆமாம். சரி வாங்க, நான் உள்ளே போய் பார்ப்போம். அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்குள்ளே நம்ம போய் தடுக்கணும்ண்ணா. வாங்கண்ணா. ஆமாம் சீக்கிரம் வாங்க, நம்ம உள்ளே போகலாம். அப்பா அம்மாவை எங்க? இதோ அம்மா வந்துடுவா. அம்மா வந்தாலும் தாலி கட்டிக்க சரியா? சரிங்கப்பா. டேய் அம்மா வந்துட்டாங்க பாரு. அம்மா இந்த பொண்ணு தான்ம்மா, ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டோம்மா. உங்கள் முன்னாடி தாலி கட்டிக்கலான்ட்டு. உனக்கெல்லாம் இந்த வயசில் இதெல்லாம் தேவையா? படிக்கிற வயசில் உனக்கு எதுக்கு இந்த கல்யாணம்? அம்மா உனக்கு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். உங்கள் அப்பா சொன்னாலும் தான் நான் அமைதியாக இருக்கேன், பார்த்துக்க. என்னமோ பண்ணு. சாரிம்மா, என்னால் தாம்மா என் பொண்ணுக்கு வீட்டில் இப்போ படிக்க வைக்காமல் கல்யாணம் பண்ணி வைக்க போயிட்டாங்க. அதனால தாம்மா. சரி தாலி கட்டு. தாலி யார் வாங்கினது? தங்கத்தில் மஞ்சள் கையில் கட்ட வேண்டியதானே இப்போதைக்கு? நான் தான் வாங்கி கொடுத்தேன்டி. இப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டுமே, சும்மா ஏதாவது கல்வி கட்டிக்கிட்டே இருக்கிறது. நீ தாலி கட்டுறா. சரிப்பா, கட்டட்டுமா? நிறுத்து பிரியா, என்ன காரியம் பண்ணியிருக்க நீ? அங்கிள் அவளை திட்டாதீங்க. நீங்கள் அவளுக்கு விருப்பம் இல்லாமல் கல்யாணம் பண்ணி வைக்கணும் நினச்சிங்க. அதனால தான் அவன் என் கூட வந்துட்டான். நான் கூப்பிட்டு வந்துட்டேன் அவளை. கொஞ்சமாவது உனக்கு மனசாட்சி இருக்காடி? அப்பாவை பற்றி நான் அவ்வளோ சொல்லியிருக்கேன், திருப்பி நீ இப்படி பண்ணியிருக்க பார்த்தியா? அப்பாவுக்கு இன்னும் உண்மை தெரியாது. தெரிஞ்சிச்சுன்னா அப்பா என்ன ஆவாங்க? அறிவு இருக்கா உனக்கு? ஏங்க இதெல்லாம் யார் வீட்டில் வந்து கத்திட்டு இருக்காங்க? எல்லோரும் வெளியே போக சொல்லுங்கள். இதெல்லாம் அந்த பொண்ணோட தங்கச்சி, அண்ணன், பெரியப்பா. அதுக்கு நம்ம வீட்டில் வந்து கத்தலாமா? வெளியே போக சொல்லுங்கள் எல்லாத்தையும். பாத்தியா பிரியா, இந்த அம்மாவான எங்களுக்கு தேவையா? நல்லா இருடி சரியா? நாங்கள் கிளம்புறோம். வாங்கப்பா, நம்ம போகலாம். இனிமேல் நம்ம அங்கே நின்னா நம்மளுக்கு வந்து மரியாதைலாம் அங்கே கிடைக்காதுப்பா. வாங்க, அவள் என்னமோ பண்ணிட்டு போகட்டும். என் தம்பி நீ கஷ்டப்பட வச்சிட்டால, நல்லாவே இருக்க மாட்டேன். நீ கவலைப்படாதம்மா, எல்லாம் கொஞ்சம் நல்லா சரியாயிரும் சரியா? சரிங்க அங்கிள். சரி, எதுக்கு எல்லாம் நின்றுட்டே இருக்கீங்க? போங்க எல்லாரும் அவங்க வேலையை பாருங்கள். அதான் கல்யாணம் முடிஞ்சிருச்சு இல்லை? ஆன்ட்டி எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க ஆன்ட்டி. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், போங்க உங்கள் வேலையை பாருங்கள் எல்லாரும். அம்மா கோவப்படாதீங்க அம்மா, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியலம்மா, அதனால தான். சரி, உனக்காகவும் உங்கள் அப்பாவுக்காக இதை பொறுத்துட்ருக்கேன். வேறு எனக்கு இதில் விருப்பம் இல்லை தான். சாரிம்மா. சரி விடுங்க, எல்லாம் சரியாயிரும். சரிம்மா. டே அண்ணா, அந்த பொண்ணை வீட்டுக்கு கூப்பிட்டு வரேன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை. ஆனால் மக்களை நான் பார்த்துருக்கேன், நம்ம வீட்டுக்குலாம் வந்திருக்காங்க, பேசியிருக்கிறேன். ஆனால் நீ கூப்பிட்டு வருவான்னு எனக்கு தெரியவே தெரியாதுடா. நான் அப்பாட்ட சொல்லிட்டேன், நீ உங்கள்கிட்ட மட்டும் தான் சொல்லலை. சரி சரி அண்ணி, நான் பார்த்துக்கிறேன். இனி எனக்கு பிரச்சனை இல்லை, என் கூட அண்ணி இருப்பாங்க, ஜாலியாக இருக்கு எனக்கு. சரி, அங்கே போய் உட்காருங்க. விளக்கு ஏற்றுறதுக்கு சாமி ரூம் கூப்பிட்டு போகிறேன். விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் எல்லா வேலையும் பார்க்கலாம்.
சரியா? ம் சரிம்மா.